ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அச்சியாஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோட்ல செஹரையும் மாஹிடையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கு காசர் வந்து நாசிமா கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அவங்களும் ஒரு ஐடியா பண்ணி பிளான் பண்ணிடுவாங்க. அதனால முஃப்தி வந்து செஹரோட ஃபேமிலியை இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ செஹரோட ஃபேமிலி எல்லாரும் முஃப்தியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் வெல்கம் பண்ணிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நாசிமா வந்துட்டு காசர் கிட்ட பேசிட்டு, நீங்கள் அந்த கபாப் எடுத்துகிட்டு வரலையான்னு கேட்டு, எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது தான் நாசிமாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து செஹரை கூட்டிகிட்டு போகிறேன் மாஹித் கிட்ட அப்படின்னு காசர் கிட்ட சொல்லிட்டு சாஃபியாக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போவாங்க. மாஹிட் வந்து மண்ணை வச்சு ஏதோ பானை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ செஹர் போவா. செஹர் போனதும் மாஹிட் என்னன்னு கேட்பாங்க. அவங்க வந்து நான் ஆசையா இதை செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். எனக்கு செய்ய தெரியாது. ஆனா யூடியூப் பார்த்து நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஹிடும் என்னன்னு பார்த்ததும் மாஹிடுக்கு பழைய ஞாபகங்கள், அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவான். தென் அந்த கபாபை கீழே போட்டு அந்த மண்ணை வச்சு ஒவ்வொரு கபாபா அடிச்சு அடிச்சு மண்ணில் புதைக்கிறாங்க. நாசிமா உடனே அவங்க அம்மா கிட்ட, முஃப்தி கிட்ட, அவங்க அப்பா கிட்ட எல்லார்கிட்டயும் மாஹிடுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு கத்தி எல்லாரையும் கூப்பிடுவா. எல்லாரும் அங்க வந்துருவாங்க. முஃப்தி வந்து அவனை சமாதானப்படுத்தி பார்ப்பாங்க. ஆனா அவன் கோவப்பட்டு கிளம்பிடுவான். தென் சாரோட வீட்ல இருந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. வாசிம் சொல்லுவான், அப்புறமா வாங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் போனதுக்கு அடுத்து வாசிம் வந்து, இவங்க வந்து வெளியில எல்லாம் சொல்லிட்டா என்ன பண்றது? மாஹிட அவமானம் ஆயிடும். நம்ம ஃபேமிலிக்கு அவமானம் ஆயிடும். அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நாசிமாவும் வந்து செஹருக்கு வந்து மாஹிட பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப எப்படி ஒழுங்கா பார்க்க முடியும்? மாஹிட இப்படிதான் கோவப்படுத்திட்டே இருப்பா. நான் தான் அவனுக்கு சரியான ஆளு அப்படின்னு நாசிமா சொல்லிடுவா. என்னாலதான் மாஹிடோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு அவ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஃப்ரூட்ஸ், டவலு எல்லாத்தையும் எடுத்துட்டு மாஹிடோட ரூமுக்கு போறா. பர்வேஸ் வந்து வீட்டுக்கு வந்ததும் அங்க நடந்ததை வெளியில நீங்க சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காசர் வந்து இவ்ளோ நடந்தும் நீங்க அந்த குடும்பத்திலேயே என்னோட பொண்ணை கொடுக்க போறீங்க. நம்ம பொண்ணு அங்க போய் கஷ்டப்படுவா அப்படின்னு சொன்னதும் பர்வேஸ் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அவங்க கூட கண்டிப்பா சம்மந்தம் நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பர்வேஸ் வந்து ரொம்ப ரூடா அது நடந்தே தீரணும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. டாக்டர் ஃபரீத் இருக்காங்கல்ல, அவங்க பர்கத் கிட்ட வந்து காசரோட அட்ரஸ் குடுங்க. அவங்க கிட்ட எங்களோட கபோர்டு சாவி இருக்கு. நான் போய் வாங்கணும் அப்படின்னு. அப்ப பர்கத் சொல்றாங்க, நீங்க இப்ப அங்க போகாதீங்க. ஏன்னா அவங்க வெளியில போயிருப்பாங்க. அப்ப ஃபரீத் வந்து கோவப்பட்டு, என்ன என் வீட்டு சாவிய வச்சுட்டு வெளியில போயிருக்காங்க. நான் போவேன் அப்படின்றாங்க. அப்ப பர்கத் சொல்றாங்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னதும், அந்த சின்ன பொண்ணுக்கா அப்படின்னு டாக்டர் ஃபரீதுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்க பர்வேஸ் வந்து போனாங்க இல்ல, காசர் வந்து விடாம டோர மூட விடாம கால வச்சுருவாங்க. ரத்தமா வரும். அப்ப பர்வேஸ் வந்து தள்ளிட்டே இருப்பாங்க. காசர் வந்து இந்த கல்யாணத்த நான் நடக்க விட மாட்டேன். என் பொண்ணுக்காக நான் நிப்பேன் அப்படின்னு. எல்லாரும் பண்ணாதுங்க, அப்படி பண்ணாதுங்க. உங்களுக்கு தான் அடிபடுதுன்னு சொல்லியும் கேட்கல காசர். சாஃபியா இடையில வருவாளா, உடனே காசர் சொல்லுவாங்க, உன் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ சும்மா விடுவியா? நான் விட மாட்டேன். அதனால தான் இப்படி பண்றேன்னதும் சாஃபியா சைலண்ட் ஆயிடுவாங்க. பர்வேஸ்க்கு கோவம் வந்து காசரை இழுத்துட்டு போய் வெளியே தள்ளிடுவாங்க. நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே துரத்திடுவாங்க. அப்ப காசர் வந்து செஹர் வா அப்படின்னதும் அவர் செஹரை விடாம, செஹர் இங்க தான் இருப்பா, கல்யாணம் நடக்கும், நீ மட்டும் இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிருவாரு. சாஃபியா என்ன பண்ணுவான்னா பூட்டு போட்டுருவா உள்ள வந்து. செஹர் வந்து அவங்க அம்மாக்கு காலில் அடிபட்டிருக்குன்றனால மெடிசன் போடுறதுக்கு போவா. ஆனா பர்வேஸ் விட மாட்டாங்க, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செஹரையும் ஒரு மாதிரி திட்டுவாங்க. அவளையும் ஒரு ரூம்ல போய் பூட்டி வச்சிருவாரு பர்வேஸ். நாசிமா வந்து மாஹிடோட ரூமுக்கு போய், மாஹிட் வா வா, செஹர் வந்து செஞ்சது தப்பு தான், நீ மன்னிக்கவே கூடாது செஹர, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப மாஹிட் வந்து எனக்கு எந்த பொம்பளைங்களும் தேவையில்லை, எனக்கு நானே போதும், நான் என்னை தனியா பாத்துப்பேன் அப்படின்னு கத்திட்டு போயிடுவான். காசர் வெளியே கதவை தட்டிட்டே இருப்பா, செஹர் வா வான்னு. ஆனா செஹரை உள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த நேரம் வந்து டாக்டர் ஃபரீத் வந்து திட்டுவாரு, நீ என்ன உன் பொண்ணு டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்ன, இப்ப வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற, என்ன அம்மா நீ அப்படின்னு கேட்கும்போது காசர் வந்து அவர் மேலேயே மயங்கி விழுந்துருவாங்க. டாக்டர் ஃபரீத் வந்து நல்லா கதவை தட்டுவாரு. ஆனா யாருமே திறக்க மாட்டாங்க. அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு வாங்க அடுத்த எபிசோட்காக. பாய்.